மணிகண்டன், அந்த மத்திய அமெரிக்க நாட்டை அறிமுகப்படுத்துங்க. ராஜி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மத்திய அமெரிக்காவில் உள்ள ஒரு நாட்டை தான் பார்க்க போறோம்னு சொல்லி. இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த மிக முக்கியமான மத்திய அமெரிக்க நாடு பனாமா. பனாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாட்டை பத்தின பல்வேறு வரலாறுகள் நமக்கு தெரிய வந்திருக்கும். அந்த நாட்டை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ராஜி, மத்திய அமெரிக்க நாடான இந்த பனாமா எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். பொதுவாக 2 கண்டங்கள் இங்கே இருக்குது. ஒன்று வட அமெரிக்கா, மற்றொன்று தென் அமெரிக்கா. இங்கே வட அமெரிக்க கண்டம், அதுக்கப்புறமா தென் அமெரிக்க கண்டம், இந்த 2 கண்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் நம்ம வந்து மத்திய அமெரிக்கா அல்லது அதுக்கு இடைப்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். மத்திய அமெரிக்காவில் மிக முக்கியமான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாமா தான். பனாமாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டாரிக்கா, இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அண்டை நாடு. மற்றொரு நாடு கொலம்பியா. இந்த கொலம்பியாவிலிருந்து பிரிஞ்சு வந்த நாடு தான் இந்த பனாமா. பனாமாவுடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாமா சிட்டி தான் இந்த நாட்டோட தலைநகரம். ராஜி, மனிதர்கள் வாழ்வதற்கு சிறப்பான வசதிகளை பெற்றிருக்கும் நாடுகளில் ஒன்று எனவும் அதிவேகமாக பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றாகவும் பெயர் பெற்றுள்ள பனாமா 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் வசம் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கொலம்பியாவின் ஆதிக்கத்திற்கு வந்தது. அதன் பிறகு 1903ஆம் ஆண்டில் தனி சுதந்திர குடியரசு நாடாக ஆனது. 75,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பனாமாவின் மொத்த மக்கள் தொகை 36 லட்சம். இங்குள்ள மக்களில் மெஸ்டிசோ இனத்தவர் 70% பேர், 14% பேர் மேற்கிந்தியர்கள், 10% பேர் வெள்ளை இனத்தவர்கள் மற்றும் 6% பேர் அமெரிந்தியர்கள். ரோமன் கத்தோலிக்க பிரிவை 85% பேரும், புரோட்டஸ்டன்ட் பிரிவை 15% பேரும் பின்பற்றுகின்றனர். மொத்த மக்கள் தொகையில் 94.1% பேர் எழுத்தறிவு பெற்றவர்கள். பனாமா தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு ஆட்சி முறையை பின்பற்றி வருகிறது. அதிபரே அதிகாரம் மிக்கவர். 5 வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் தேர்தலில் அதிபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாட்டின் தற்போதைய அதிபர் ரிகார்டோ மார்டினெல்லி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் பனாமா உலகில் 65வது இடத்தில் உள்ளது. இங்கு ஒரு தனிநபரின் ஆண்டு வருமானம் 6 லட்சம் ரூபாய். நாட்டின் பொருளாதாரத்தில் விவசாயம், தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை போன்றவை முக்கிய பங்காற்றுகின்றன. இந்நாட்டின் நாணயம் பால்போ. ஒரு பால்போ என்பது 61.77 இந்திய ரூபாய்க்கு சமமாகும். ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக உள்ள பனாமா உலகின் பெரும்பாலான நாடுகளுடன் அரசு ரீதியிலான நல்லுறவுகளை கொண்டுள்ளது. மணிகண்டன், நீங்க 2 கண்டங்களை பனாமா இணைக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி 2 பெருங்கடல்களை இணைக்கிறது பனாமா கால்வாய். அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பெசிபிக் பெருங்கடல். இந்த கால்வாயானது சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய வர்த்தகங்களுக்கு முக்கிய வழித்தடமா இருக்கு. வட அமெரிக்காவிற்கும் தென் அமெரிக்காவிற்கும் இடையே அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் பனாமா கால்வாய் வர்த்தக ரீதியில் உலக முக்கியத்துவம் வாய்ந்த கடல் வழிப்பாதை. 1881ஆம் ஆண்டு பிரான்ஸ் அரசால் தொடங்கப்பட்ட இந்த கால்வாய் கட்டுமான பணி இடையில் தடைப்பட்டு பின் 1904ஆம் ஆண்டு மீண்டும் அமெரிக்காவால் தொடங்கப்பட்டு 1914ஆம் ஆண்டு செயல்பாட்டிற்கு வந்தது. கொலம்பியா, பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளின் கட்டுப்பாட்டில் இயங்கிய பனாமா கால்வாய் 1999ஆம் ஆண்டு பனாமா அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு தற்போது பனாமா கால்வாய் நிர்வாக ஆணையத்தின் மேற்பார்வையில் இயங்கி வருகிறது. 2 பெருங்கடல்களை இணைக்கும் ஒரு கால்வாய் எப்படி சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது என்றால் அதற்கான ஒற்றை வார்த்தை பதில் அமெரிக்கா. உலக பொருளாதாரம் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் சூழலில் பனாமா கால்வாய் கடல் வழியில் ஏதேனும் தடை ஏற்படும் பட்சத்தில் அது நேரடி அமெரிக்க பொருளாதாரத்தை அசைத்து பார்த்துவிடும். உதாரணத்திற்கு, அமெரிக்காவிலிருந்து பெரு நாட்டிற்கு ஆடை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பனாமா கால்வாய் இல்லாத நிலையில் அமெரிக்க கப்பல் தென் அமெரிக்காவின் பல்லாயிரக்கணக்கான தூரத்தை கடல் வழி கடந்து பெருநாட்டை அடைய வேண்டியிருக்கும். போக்குவரத்திற்கான கூடுதல் செலவு ஏற்றுமதி செய்யும் பொருளின் விலையில் உயர்த்தப்படும். விலை உயர்வினால் பெருநாட்டின் இறக்குமதி அளவு குறையும். இதன் மூலம் அமெரிக்காவின் வருவாய் பாதிக்கப்பட்டு மற்ற உலக நாடுகளுடனான அமெரிக்காவின் வணிகம் பாதிக்கப்பட்டு வர்த்தக ரீதியில் உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வளவு ஏன், அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் இருந்து மேற்கு கடற்கரைக்கு செல்ல வேண்டுமானாலும் கூட இதே நிலைதான். பனாமா கால்வாய் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்ட ஆண்டு சுமார் 1000 கப்பல்கள் அவ்வழியே பயணித்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை 15 லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளது. இப்படி அதிகரிக்கும் கப்பல் போக்குவரத்து பனாமா கால்வாயின் மீது அதிகப்படியான அழுத்தத்தையும் போக்குவரத்து நெரிசலையும் உருவாக்கியிருக்கும் காரணத்தினால் தற்போது கால்வாய் விரிவாக்க பணிகள் தொடங்கியுள்ளன.
இன்றைய தேதியில் சுமார் 144 கடல் வழி தடங்கள் பனாமா கால்வாய் வழியாக உள்ளன. சர்வதேச வணிகத்திலும் பொருளாதாரத்திலும் மிக முக்கிய பங்காற்றுகிறது இந்த 77 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கால்வாய். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டத்தில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இயங்கிய சமயம் சோவியத் நாடுகளின் கப்பல்களுக்கு இந்த கால்வாய் மூடப்பட்டது. 1940களில் விதிக்கப்பட்ட இந்த தடை 2008ஆம் ஆண்டு தளர்த்தப்பட்டு சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரஷ்ய போர்க்கப்பலுக்கு பனாமா கால்வாயின் கதவுகள் திறந்தன. இதன் மூலம் அனைத்து உலக நாடுகளுக்குமான வர்த்தக வழித்தடமாக மாறிய பனாமா கால்வாய் அமெரிக்கர்களால் 8வது உலக அதிசயம் என்று பெருமையோடு குறிப்பிடப்படுகிறது. ராஜி, பனாமாவுக்கும் அமெரிக்காங்கிற அந்த நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பனாமாங்கிற நாடு அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் நீண்ட காலமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் 1989ஆம் ஆண்டில் பனாமாவே முழுமையாக ஆக்கிரமிச்சது இந்த அமெரிக்கா. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு மாபெரும் வல்லரசாக உருவெடுத்த அமெரிக்கா தன்னுடைய அரசியல் பொருளாதார பலத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பிற நாடுகளின் விவகாரங்களில் மிக மூர்க்கமாக தலையிட்ட சம்பவங்கள் நிறைய. வியட்நாம், ஈரான் போன்ற நாடுகளை கொண்டுள்ள மிக நீளமான அந்த பட்டியலில் பனாமாவுக்கு நிச்சயமான இடம் உண்டு. உலகிலேயே மிக ஆச்சரியமான குறுக்கு வழி என்று அழைக்கப்படும் பனாமா கால்வாய் இல்லாவிட்டால் பனாமா என்ற நாட்டை அமெரிக்கா மட்டுமல்ல யாருமே பொருள்படுத்தியிருக்க மாட்டார்கள். நாமே திட்டமிட்டோம், நாமே கட்டினோம், நமக்கே அது சொந்தம் என்ற ஆதிக்க மனப்பான்மையை கொண்டிருந்த அமெரிக்கா பனாமா கால்வாயையும் அதை சுற்றியிருந்த பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியையும் தங்கள் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தது. இந்த எதேச்சதிகாரத்திற்கு தடையாக இருந்தவர் அப்போதைய பனாமாவின் ஆட்சியாளர் ஓமர் டோரிஜோஸ். கார்ட்டர் டோரிஜோஸ் ஒப்பந்தப்படி கால்வாயை பனாமாவிடமே ஒப்படைக்க 20 ஆண்டுகளே இருந்தன. அந்த சமயத்தில் 1981ஆம் ஆண்டு டோரிஜோஸ் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். அதன் பிறகு பனாமாவின் தலைமை பதவிக்கு வந்த நோரியேகா CIA அமைப்புக்காக பணிபுரிந்ததாக கூறப்படுவது உண்டு. அவர் அமெரிக்காவுடன் சற்று இணக்கமாக இருந்தாலும் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை. அவரது ஆட்சியை கவிழ்க்க பல முயற்சிகள் நடந்தன. ஊடகங்கள் மூலமாக பனாமா நாட்டு மக்கள் அவருக்கு எதிராக திருப்பிவிடப்பட்டனர். 1989ஆம் ஆண்டு இறுதியில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் என்ற பெயரில் கிளர்ச்சி தொடங்கியது. ஜனநாயகத்தை நிலைநாட்டப் போவதாக அறிவித்த அமெரிக்காவின் ஜார்ஜ் W. புஷ் அரசு ஆபரேஷன் ஜஸ்ட் காஸ் என்ற கடுமையான ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. பனாமாவின் எதிர்க்கட்சிக்காரர்கள் அமெரிக்க ராணுவ டாங்குகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தனர். 27,000 வீரர்கள், 300 விமானங்கள், போர்க்கப்பல்கள் போன்றவை பனாமா நாட்டை முற்றுகையிட்டன. விமான நிலையம், நோரியேகாவின் வீடு, கட்சி தலைமையகம் போன்றவை தரைமட்டமாக்கப்பட்டன. தாக்குதல் தொடங்கிய சில மணி நேரங்களில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த குலெர்மோ என்றா அதிபராக பதவியேற்றார். பனாமா சிட்டியில் உள்ள வேட்டிகன் தூதரகத்தில் தஞ்சமடைந்த நோரியேகா தந்திரமாக பிடிக்கப்பட்டார். அமெரிக்கா, பிரான்ஸ், மீண்டும் பனாமா என அவர் சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். ஆபரேஷன் ஜஸ்ட் காஸ் நடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு பனாமா கால்வாய் பனாமா நாட்டின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ஓமர் டோரிஜோஸ் எப்படி கொல்லப்பட்டார்? CIAவின் ஏஜெண்டாக இருந்த நோரியேகா ஏன் அமெரிக்காவின் எதிரியானார்? ஆபரேஷன் ஜஸ்ட் காஸின் உண்மையான நோக்கம் என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கான விடைகளை எல்லாம் சந்தேகத்துடனேயே பதிவு செய்துள்ளது வரலாறு. நம்ம ஏற்கனவே பல பழங்குடிகளை பத்தி பார்த்திருக்கிறோம் மணிகண்டன். அதே மாதிரி பனாமால கூட குணா அப்படிங்கிற இந்த பழங்குடிகள் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறைன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது. தங்களுடைய பாரம்பரியத்தை தொலைக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வராங்க. பனாமாவின் பழங்குடியின மக்களான குணா, டுலிகயா எனும் மொழியை பேசுபவர்கள். இவர்கள் பனாமாவில் உள்ள கோமர்கஸ் மற்றும் கொலம்பியாவில் உள்ள சிறிய கிராமங்களில் வாழ்ந்து வருகின்றனர். தீவுகளில் வாழும் இவர்களுக்கென தனி அரசியல் அமைப்புகள் உள்ளன. மத விவகாரங்களுக்காகவும் அரசியல் பிரச்சனைகளை ஆராயவும் நாடாளுமன்றம் போன்றதொரு அன்மேக்கட் நேகா என்ற அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குதான் வரலாறு போதிக்கப்படுகிறது, சட்டங்கள் இயற்றப்படுகின்றன, முன்னோர்களின் கதைகள் உரைக்கப்படுகின்றன. தினசரி நிர்வாகமும் இங்குதான் நடைபெறுகிறது. சைலாக்களுக்கு ஆலோசகர்களாக செயல்படும் ஒசேரோ எனும் மொழி வல்லுநர்கள் இருக்கின்றனர். காரணம், சைலாக்கள் பாடும் பாடல்கள் செழுமையான வார்த்தை கொண்டிருப்பதால் அதனை பழங்குடியின மக்களுக்கு விளக்குவதற்கு மொழி வல்லுநர்களின் தேவை ஏற்படுகிறது. இவர்களின் பாரம்பரியத்தில் மணமகனே மணப்பெண்ணின் வீட்டிற்கு செல்லுகிறார். மேலும் மனைவியின் பெயரை கணவன் பெயருடன் சேர்த்து அழைக்கப்படுகிறார். வித்தியாசமான முறையில் தயாராகும் ஆடைக்கலையான மோலா, குணா மக்களால் தயாராகும் பிரபலமான கைத்தறி வடிவங்கள், இவையே அவர்களது பாரம்பரிய ஆடை.
காடுகளிலிருந்து எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு குடிசைகள் அமைத்து வாழ்கின்றனர். பெண்கள் ஒரு வகை பழங்களிலிருந்து கிடைக்கும் வண்ணங்களை பூசிக்கொள்ளுகின்றனர். வேளாண்மை, மீன்பிடித்தல், ஆடை தயாரிப்பு என இவர்களது சேவை உலகெங்கும் பரவியுள்ளது. வரிச்சலுகைகள் தாராளமாக வழங்கப்படுவதால் பொருளாதாரம் வலுவாக உள்ளது. இவர்கள் மத்தியில் ஸ்பானிஷ் மொழியின் பயன்பாடும் அதிகம் இருக்கிறது. இருப்பினும் குணா பாரம்பரிய மொழி அழியாமல் இருக்க இந்த மக்கள் போதிய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். மதத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டுள்ள இவர்கள் கடவுளுக்கு எதிரானது என அறிவிக்கப்படும் எந்த ஒரு செயலையும் செய்வது கிடையாது. மேற்கத்திய நாடுகளில் சாதாரணமாகிவிட்ட வயது சார்ந்த நோய்கள் இவர்களை தாக்குவதில்லை. அதனால் உலகின் ஆரோக்கியமான இனங்களில் ஒன்றாக விளங்குகிறது குணா.